தேவ செய்திக்கு ஆரம்பமாக எரேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஆமென் வாசிப்போம். எரேமியா 11:8 இல்ல? ஓகே. ஆமென். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நேரம் ஆமென் தேவனை விட்டு முறுமுறுத்து ஆமென் பின்வாங்கி போகிற காரியங்களை பார்க்கிறோம். ஆமென். ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவன் கொண்டிருந்த அன்புக்கு அளவே இல்லை. ஆமென். அவங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேவன். ஆமென். நான் உங்களை கானானுக்குள் கொண்டு போவேன் சொன்ன தேவன். ஆமென். ஆண்டவர் அவருடைய வாக்கு தத்தங்களை தேவன் நிறைவேற்றுகிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அங்க எரேமியா 11:8ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே உடன்படிக்கையை நான் பலிக்க செய்வேன். ஆமென். உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆமென். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்ன தேவன். ஆண்டவர் உடன்படிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஆண்டு பண்ணின உடன்படிக்கையும் வாக்கு தத்துவம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆமென் அவர் 1000 தலைமுறைகளுக்கு உடன்படிக்கையும் ஆமென் இரக்கத்தையும் ஆமென் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற ஆமென் உண்மை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. 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 அவர் 1000 தலைமுறைகளுக்கு ஆமென் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நான் வாழும்போது பரலோகத்தின் தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த உடன்படிக்கை ஆமென் ஹல்லேலூயா உடன்படிக்கையை கர்த்தர் பலிக்க பண்ணுகிற நிறைவேற்றுகிற தேவ ஆவியானவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆண்டு கொடுத்த உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் வெறுமையாக திரும்பி போவதில்லை. ஆமென். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் எல்லா நன்மைகளை கர்த்தர் செய்ய வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் இந்த உடன்படிக்கையை பலிக்க பண்ணுகிற தேவன். யாருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் உடன்படிக்கையை பலிக்க பண்ணினார் நிறைவேற்றினார் என்று பார்ப்போம் என்று சொன்னால் வாசிப்போம். கர்த்தர் முதலாவது ஆமென் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமென் ஜீசஸ். ஆமென். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி ஆமென் எகிப்தின் நதி துவக்கி கர்த்தர் ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதே ஆதியாகமம் 17:2ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது வாசிப்போம். எனக்கும் நடுவாக ஆமென் என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆமென் ஜீசஸ். வேதம் சொல்லுது அடுத்து உன்னை மிகவும் திரளாக நான் பெருக பண்ணுவேன். ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் காலையில் வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய டச் பண்ணோம். ஆமென் ஹல்லேலூயா. 22ஆம் வசனத்திலே உன்னை ஆசீர்வதித்து
உன்னை பெருகவே பெருக பண்ணு. ஆமென். உன் சந்ததி ஆமென் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆமென் கடற்கரை மரத்திலைப் போல பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி அவன் ஜீவிக்கும் போது கர்த்தர் அவன் வாழ்க்கையில கர்த்தர் அவனோடு செய்த வாக்குத்தத்தத்தையும் உடன்படிக்கையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் பலிக்கை செய்கிறவராக அவர் நிறைவேற்றுகிற தெய்வமாக கர்த்தர் இருந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன். அதே 14ஆம் வசனத்திலே பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை பிறக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ண பிள்ளை பிறக்கவில்லை. ஆனாலும் தேவன் ஆபிரகாமோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட ஆமென் ஆண்டவர் மிகவும் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைய வாழ்க்கையிலே தேவன் உடன்படிக்கையை செய்வார் என்று சொன்னால் நம்மையும் கர்த்தரை செய்வாரே, அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆமென் பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்றார். ஆமென். அல்லேலூயா. தேவன் என்ன செய்றாரு? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இன்னைக்கு நமக்கு அநேக வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார். வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசுவார். ஆராதிக்கும் போது ஆமென் பாடல் பாடும்போது ஆமென் தேவன் நம்மோடு வார்த்தையினாலே ஆண்டவர் பேசுவார். அந்த வார்த்தை நமக்கு உடன்படிக்கையாய், அந்த வார்த்தை நமக்கு வாக்கு தத்துவமாய் வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. ஆமென். என்ன செய்ய மாட்டாரு? தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்க செய்வார். ஆமென். அவர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். ஆமென். ஜனங்க உடைய பாவம் பொல்லாததாக இருந்தது. ஆமென். ஜனனுடைய பாவம் பொல்லாததாக இருந்தது. ஆனால் நோவா தேவனுக்கு முன்பாக பயபக்தி உள்ளவனாக கோணலும் மாறுபாடு உள்ள சந்ததி நடுவிலே அந்த நோவா குற்றமற்றவனாக ஆமென். அல்லேலூயா. குற்றமற்றவனாகவும் கபடற்றவனாக ஆமென் தூய்மை உள்ளவனாக நோவா அவர் வாழ்ந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் இப்படிதான் போய் கொண்டிருக்குது. கோணலும் மாறுபாடு. ஒன்று சொல்வா, ஒன்று செய்வா. ஆமென். அல்லேலூயா. பிள்ளைங்க ஒன்று சொல்லும், ஒன்று செய்யும். ஆமென். அல்லேலூயா. அவங்க மத்தியிலே நாம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாக ஆமென். அல்லேலூயா. கபடற்றவர்களாக நான் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை நோவாவோடு கர்த்தர் எப்படி உடன்படிக்கை செய்தாரோ கர்த்தர் அப்படியாய் நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. நோவா என்ன செஞ்சாரு? ஆமென். என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி என்ன பண்ணாரு? யோபு என்ன பண்ணாரு? பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி
அவர் பலி செலுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நாம் தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கையில் அல்லேலூயா நம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? நாமளும் பலி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்? பலி செலுத்துகிற பிள்ளைகள். ஆமென். இப்படி பலி செலுத்தணும், இப்படி பலி செலுத்தணும். ஆமென். அதனால்தான் விக்டோரியஸ் என்ன பண்ணாங்க? அதுங்க சர்ச்சுக்கு வருதோ சர்ச்சுக்கு வரலையோ, எங்கள் வீட்டில் ஒரு மாதத்தில் ஒரு நாள் குடும்ப ஜபம் வைங்கய்யா. அது மூலியமாவது அவங்க என்ன செய்வாங்க? சபைக்கு வருவாங்க, வார்த்தையை கேட்பார்கள். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? மாதம் மாதம் என்ன பண்ணோம்? குடும்ப ஜபம் வைக்கணும். அல்லேலூயா. மாதம் மாதம் வைக்க நம்மளால் முடியாது. அல்லேலூயா. யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வோம்? மாதம் மாதம் வைத்து, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்குங்க, என் மனைவி பிள்ளைகளை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, என் வீட்டை பரிசுத்தமாக்குங்க, ஆண்டவரே என் வேலை ஸ்தலங்களை என்னை பரிசுத்தமாக்குங்க. ஆமென், அல்லேலூயா. யோபை போல நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆமென் பலி செலுத்தும் போது கர்த்தர் நோவாவை எப்படி தேவன் ஆசீர்வதித்தாரோ, தேவன் உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணினாரோ, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உடன்படிக்கை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நோவாவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். ஆமென். நான் இனி தண்ணீரினால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன். ஆமென். பெருமழை வரும்போது வானத்திலே வானவில் உண்டாயிருக்க வேண்டி சொல்லி கர்த்தர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் இப்போ மழை அதிகமாக பெய்யும் போது என்ன செய்து? வானத்திலே வானவில் தோன்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையின் தேவன் ஆமென் உடன்படிக்கையை நிறைவேற்றினவர். நோவாவோடு பண்ண உடன்படிக்கை நிறைவேற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையில 1000 தலைமுறைகளுக்கு ஆமென் உடன்படிக்கையை ஆமென் அல்லேலூயா ஆமென் காக்கிற தெய்வமாய் கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை எல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உடன்படிக்கையை கர்த்தர் காப்பார். ஆமென். ஆபிரகாமுக்கு பண்ண உடன்படிக்கை கர்த்தர் காத்து அப்படியே செய்து முடித்தார். நோவாவுக்கு கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென். இன்று நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் செய்து முடிக்கிற தெய்வமாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அது மட்டுமல்ல, லூக்கா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சகரியாவோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. சகரியாவே நீ பயப்படாதே. வாசிங்க. ஆமென், ஆமென். ஜீசஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சகரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். ஆமென். இன்னும் கர்ப்பதியாவே ஆகலை. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை, ஆமென், தேவனுடைய வார்த்தை, ஆமென், ஆமென். சகரியாவோடு தேவதூதனாகி தேவதூதன் ஆண்டவர் தேவதூதனுடைய வடிவிலே வந்து சகரியாவோடு பேசுகிறார். பயப்படாதே சகரியாவே, நீ பயப்படாதே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே உன் மனைவி ஒரு குமாரனை அவள் பெறுவாள். ஆமென். 15ஆம் வசனம் 57ஆம் வசனத்தை வாசிங்களே. ஆமென். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது ஆமென் அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். ஆமென். அல்லேலூயா. ஜனங்க எல்லாம் சொல்றாங்க, அவர் புத்திரனை பெற்றால் கர்த்தர் அவரிடத்தில் இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். உடன்படிக்கை பலிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையாகிய உடன்படிக்கை பலிக்கும் போது ஆமென் கர்த்தர்
அல்லேலூயா. வாழ்க்கையை சொன்னதை கர்த்தர் செய்து முடிக்கிற தெய்வமாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னால் கர்த்தர் அப்படியே செய்வார். அது பலிக்கும், அது நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அநேக காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி வச்சிருக்கார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய உடன்படிக்கை பலிக்கும் போதெல்லாம் ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஜெயமுள்ள வாழ்க்கை போன வாரம் தேவ செய்தி கட்டளை கண்ணாட்களே சோதனையை நாம் ஜெயிக்கணும். என்ன செய்யணும்? சோதனையை ஜெயிக்கணும். சில நேரத்தில் என்னால் கூட சோதனையை ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியல. அல்லேலூயா. விசுவாசிகளாலும் நான் தப்பு பண்ணி சோதனை ஜெயிக்கிறதில்லை. மற்றவர்களாலே நான் என்ன செய்கிறேன்? சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டேன். அல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம். செல்வி ஆனந்த வாழ்க்கையில் அநேக காரியத்தை கத்தனா கொடுத்தாரு. ஜெயத்தை, நன்மையை, உடன்படிக்கையை வாழ்க்கையில கர்த்தர் பலிக்கை செய்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேலையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வேலை கெட்டு போயிடுச்சு. கெட்டு போயிடுச்சு. சூப்பர்வைசர் தவறு பண்ணாரு, கெட்டு போயிடுச்சு. அதுக்கு ஆனந்தம் அதுக்கு கூட இருந்து செஞ்சதுனால அந்த வேலை கெட்டு போயிடுச்சு. பல கோடி ரூபாய் மதிப்பு. ஆமென். கம்பெனிக்கு தெரிஞ்ச என்ன செய்வாங்க? டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. உடனே வந்து வீட்டில் முழங்கால் படிட்டு சூப்பர்வைசர் ஜெபம் பண்ணாரோ தெரியாது. ஆனந்தி ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணி 2 பேரும் கணவன் மனைவியாக செபிக்கும் போது நாளைக்கு வேலைக்கு போகும்போது ஆமென் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆமென். ஒருவேளை மேனேஜர் அந்த இரவுக்குள்ளே அந்த காரியத்தை எல்லாம் சரி செஞ்சார். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சரி செஞ்சார். என்னுடைய ஜெபம் ஆமென். அல்லேலூயா. தேவனோடு பண்ண உடன்படிக்கை ஆமென் தேவன் நிறைவேற்றினார். ஆமென். கர்த்தர் காலைல போன உடனே பாதி வேலை சரியாக போச்சு, மீதி வேலை குப்பைக்கு போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? குப்பைக்கு போன உடனே கம்பெனி அந்த மேனேஜர், பெரிய மேனேஜர் என்ன பண்ணாங்க? கம்பெனிக்கு என்ன வரணும்? லாபத்தையே காட்டுவது காட்டிலும் கொஞ்சம் நஷ்டத்தையும் காட்டணும். இந்த நஷ்டத்தை என்ன பண்ணாங்க? லாபத்தை காட்டிலும் பெருசாக ஏற்றுக்கிட்டாங்க. எப்படி ஏற்றுக்கினாங்க? பெருசாக ஏற்றுக்கினாங்க. இப்போ 1 கோடி ரூபாய் நஷ்டமாச்சுன்னா அவங்க எவ்வளோ காட்டுவாங்க? 5 கோடி ரூபாய் காட்டுவாங்க. அரசாங்கத்துக்கு என்ன காட்டுவாங்க? 5 கோடி ரூபாய் காண்பிக்க தேவன் உதவி, பல கோடி அதை காண்பிக்க உதவி செய்து மகனுக்கு என்ன செய்யல? அந்த வேலையிலிருந்து நீக்காம இன்று வரைக்கும் கர்த்தர் ஜெபத்தினாலே ஆமென் அவங்க செய்த உடன்படிக்கை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சிறிய காரியத்தினாலே இன்று சபைக்கு வர முடியாமல் அவங்க போயிடுச்சு. அல்லேலூயா. ஏன்? சோதனை ஜெயிக்க முடியல. கர்த்தருக்காக தேவன் செய்த உடன்படிக்கையிலே நிற்க முடியல. ஆமென். அல்லேலூயா. ஒரு மகள் சபைக்கு வரும் சுமதின்னு. ஆமென். அந்த பையன் சின்ன வயதிலிருந்து அவனை படிக்க வைத்தது நம்ம திருச்சபை தான். ஆமென். திருச்சபை மூலியமா யார் மூலியமா கர்த்தர் உதவி செய்து படிக்க வைத்தார். ஆமென். அந்த மகளுக்கு எல்லா விதத்திலும் ஆதரவாய் நின்று ஆமென் கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்குமா? 20 வருஷத்துக்கு மேலாக அந்த மகள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நினைச்சு. பையனுக்கு கல்யாணம் ஆகலை, பையனுக்கு கல்யாணம் ஆகலை சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? சபைக்கு வரல. 1 வருஷம் ஆகுது, இன்னும் பொண்ணே கிடைக்கல. நாவில் பொண்ணு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், பொண்ணு கிடைச்சா கிறிஸ்துவத்தில் தான் கிடைக்கணும். ஆமென். அல்லேலூயா. சாமி பிள்ளை தான் கிடைக்கணும். அப்போ தான் அவனும் திருச்சபைக்கு வந்து முழங்கால் படியிடுவான். ஆமென். அல்லேலூயா. போன வாரம் கேட்டேனாமா உங்கள் பையனுக்கு பொண்ணு கிடைச்சிச்சான்? இல்லை பாஸ்டர், 1 வருஷம் ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. உடன்படிக்கையை நோவா கர்த்தரை தேடினார். வாழ்க்கையில கர்த்தர் உடன்படிக்கையை பலிக்கை செய்தார். ஆபிரகாம் கர்த்தரை தேடினார். கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் உடன்படிக்கை பலிக்கை செய்தார். சகரியா கர்த்தரை தேடினார். கர்த்தர் சகரியாவுடைய வாழ்க்கையில தேவன் உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உடன்படிக்கைகளை கர்த்தரை பலிக்கை செய்கிற நிறைவேற்றுகிற தெய்வமாய் கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாம். ஆமென். அல்லேலூயா. 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 என்னாம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தில் வாசிக்கும் போது, பினகாஸ் என்ற ஒரு மனுஷன் கர்த்தரை தேடி கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்ததினாலே தேவன் பினகாசோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றினார். வாசிப்போம். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். கர்த்தர் பினகாசோடு ஆண்டவர் சமாதானத்தின் உடன்படிக்கை கர்த்தர் செய்தார். ஏன்? இஸ்ரவேலுடைய பாவத்தை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து அவன் நீக்கி போட்டான். ஆமென். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ஒரு பினகாசை போல நாம் முன்னாடி சொல்ல நம்முடைய குடும்பத்துடைய பாவத்தை சாபத்தை நம்ம நீக்கி போட முடியாது. யோபு எப்படி தன் பிள்ளைகளுக்காக பலியிட்டானோ அதே போல நாம் குடும்ப ஜெபத்தை நடத்தி தேவை நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட, நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட, எல்லா பாவ சாபம் எல்லாவற்றையும் பாதுகாக்கப்பட்டு கர்த்தருக்காக ஜீவிக்கிற பிள்ளைகளால் மாற முடியாது. ஆண்டு பினகாசுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தின் உடன்படிக்கை கர்த்தர் செய்து அல்லேலூயா அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் என்ன செஞ்சார்? ஆண்டவரே ஒரு ஆசாரிய பட்டத்தை கர்த்தர் தந்தார். இஸ்ரவேலை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் பெரிய உயர்வை கர்த்தர் தந்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்தார். அல்லேலூயா. 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 கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. ஆண்டு உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். பினகாசை போல கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது உடன்படிக்கை செய்யும் போது ஆண்டு நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம் தேவன் நோவாவுக்கு கொடுத்தார், ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார், சகரியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பினகாசு கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். வேதம் சொல்லி உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஆமென். மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் தேவன் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை மலை போன்றிருக்கிறேன். நம்முடைய உறவுகள் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் விலகி போகும். பர்வதங்கள் விலகி போகும். அல்லேலூயா. ஆண்டுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை. நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் கண்ணீரை துடைப்பேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னையும் உன் சந்ததியும் திரளாய் பிறக பண்ணுவேன். நான் உன் கர்த்தர் தமிழ் ஜனத்திற்கு சமாதானத்தை அருள்வேன் சொன்ன வார்த்தையின்படி நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் இப்படி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையும் வாக்குத்தத்த வசனங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தந்து ஆண்டவர் அதை அப்படியே
பலிக்கை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தர் செய்தார், ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்தார், சகரியாவுக்கு கர்த்தர் செய்தார், பினகாசுக்கு கர்த்தர் செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாய் வாழ்க்கையிலே உடன்படிக்கை செய்யும்போது, உபாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, ஆமென், கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்வது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி. ஆமென். வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு ஆமென் போதும் அவைகளின்படி செய்வீர்களா? ஆமென். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கை உடன்படிக்கையுடைய வார்த்தைகள் எல்லாம் நீ கை கொண்டு அதை அவைகளின்படி நம்ம செய்யணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள், மேகம் போன்ற பரிசுத்தமான வாழ்க்கை, ஆமென், கர்த்தர் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார், முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை வார்த்தைகளை நம்ம கை கொண்டு அதன்படி நடப்போம் என்று சொன்னால், கர்த்தர் வாழ்க்கையை நாம் எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாழ்க்கை செய்கிற பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாண்டு நம்முடைய உடன்படிக்கையும் வாக்கு தத்தத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் தேவனோடு பண்ண உடன்படிக்கை நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். கர்த்தர் இன்னைக்கு நித்திய ஜீவனை, பரலோக அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரனார். எபிரேயர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கை ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென். எப்படிப்பட்ட உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை. ஆமென். ஆதியிலே சொன்ன வார்த்தையின் உடன்படிக்கை, கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து அது உயிரோடு எழுப்பிற்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம உடன்படிக்கை வார்த்தைகளை கை கொண்டு நடப்போம் என்று சொன்னால், ஆமென், அல்லேலூயா, கர்த்தர் நாம் செய்வதெல்லாம் வாய்ப்பது மட்டுமல்ல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகை வருமற்று, ஆமென், உயிரோடு இருக்கு நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக, ஆமென், கர்த்தர் என்ன செய்றாரு? ஆமென், நம்மை மறுரூபப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சமாதானத்தின் உடன்படிக்கினாலே, நித்திய உடன்படிக்கினாலே, ஆமென், இயேசு கிறிஸ்துவை மரித்தோரை எழுப்புவது போல ஆண்டவர் நம்மையும் உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கை வார்த்தைகளை கை கொண்டு என்ன செய்யணும்? நோவாவை போல, ஆமென், அல்லேலூயா, சகரியாவை போல, ஆமென், அல்லேலூயா, பினகாசை போல, ஆமென், அல்லேலூயா, ஒவ்வொரு பரிசுத்தவான்களை போல என்ன செய்யணும்? கை கொண்டு நடக்கணும், கை கொண்டு நடக்கணும், கை கொண்டு நடக்கணும். இங்கே கேட்பது மட்டுமல்ல, ஆமென், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அதன்படி நம்ம ஜீவிக்கிற பிள்ளைகளாய் மாறும்போது, ஆமென், நம்ம செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவன் நம்மை உயிரோடு எழுப்பி, ஆமென், நித்திய ஜீவனுக்குள்ளே, நித்திய ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை பிரவேசிக்க பண்ணுகிற தெய்வமாய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தேவன் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கை வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அவர் பலிக்க செய்கிறார், பலிக்க பண்ணுகிற நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படினோமா? ஆண்டு நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒரு நோவாவை போல, ஒரு ஆபிரகாமை போல, ஒரு சகரியாவை போல, ஒரு பினகாசை போல, ஒரு யோபை போல, ஆண்டவரே, என் வாழ்க்கை கர்த்தர் நீர் மாற்றிவிடாக. எங்கள் வாழ்க்கையை பண்ணின உடன்படிக்கை, நீர் கொடுத்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றவையா. என்னை ஒப்பு கொடுக்கிறான் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே,
என ஒப்பு கொடுக்கிறான். எத்தனை காலங்கள் என் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களாகிய உடன்படிக்கை நிறைவேறாமல் இருக்கிறது அப்பா, நிறைவேறாமல் இருக்கிறது. அதை நிறைவேற்றுகிற தேவன் நீ, ஜீவன் உள்ளவர், நீ வாழுகிற தெய்வம், எங்களை வாழ வைக்கிற தெய்வம், எங்களை வாழ வைக்கிற தெய்வமே, எங்களை வாழ வைக்கிற தெய்வமே. இயேசுவே, இயேசுவே எங்களை ஆசீர்வதி, இயேசுவே எங்களை நடத்திவிடா, இயேசுவே எங்களை பாதுகாத்துக்கொள், இயேசுவே வருஷத்தின் நடுவில் எங்களை கிரியை உயிர்ப்பையும் நீ சொன்னீரே, எங்களை உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. சோர்ந்து போயிருக்கிறோம், பலனற்றிருக்கிறோம், திகைத்து போயிருக்கிறோம் ஆண்டவரே, அனாதையாக இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே இந்த வாக்கு தத்தங்களாகிய உடன்படிக்கையை நீ பலிக்க செய்கிறாய். பரிசுத்தவான்க வாழ்க்கையிலே நிறைவேறது போல எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றுவீராக, நிறைவேற்றுவீராக, நிறைவேற்றி. எல்லாரும் சோமனமா, எல்லாரும் வாய்களை திறந்து சோமனம். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா நேர்முழங்கள் படிட்டு ஆண்டு நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவீராக, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவீராக, உடன்படிக்கை பலிக்கை செய்வீராக, பலிக்கை செய்வீராக. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினே. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி. எல்லாரும் அறிக்கை செய்வோமே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின நீர், நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவீர். கடைசியாய் மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமே. தேவன் உடன்படிக்கை நிறைவேற்றுகிறார், உடன்படிக்கை பலிக்க செய்கிறது. வாழ்க்கையிலே தேவன் அப்படியாய் நிறைவேற்ற முடியாய். நம்ம எல்லாரும் கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற முடியாய். அற்புதங்களை தேவ ஆவியானவர் செய்ய முடியாய். நமது அன்பு சகோதரி சாராஸ் ஜெபிப்பாங்க. ஆமென், ஆமென், ஜீசஸ், ஆமென்.